Hi students, இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட். வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனி தன்னுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு தேவையான முதலீடை இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு மூலமாக வாங்கிக்கலாம். இதை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பேஸ்டு ஆன் த ஸ்டேஜ். அதோட ஸ்டேஜின் அடிப்படையில் 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இயர்லி ஸ்டேஜ் ஃபண்டிங், அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிற 10 வருஷமே இயர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜுக்குள்ளே, இந்த 10 வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு தேவையான பணத்தை இந்த வெஞ்சர் கேபிட்டல் மூலமாக வாங்கினாங்கன்னா அதுக்கு பேர் இயர்லி ஸ்டேஜ் ஃபண்டிங். ஃபண்ட் இன்வெஸ்டட் டு ஹெல்ப் அ கம்பெனி எஸ்டாப்ளிஷ் இட் செல்ஃப், அதாவது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான பணம். அண்டு ஸ்டார்ட் மேனுஃபேக்சரிங் இட்ஸ் ப்ராடக்ட், அதாவது அவங்க ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுவதற்கு தேவையான பணம். ஆர் டெலிவரிங் இட்ஸ் சர்வீசஸ், அதாவது பொருளை உற்பத்தி பண்ணி அதை டெலிவரி பண்ணுறதுக்கோ அல்லது சர்வீஸை கொடுக்கறதுக்கு தேவையான பணத்தை இந்த வெஞ்சர் கேபிட்டல் மூலமாக வாங்குகிற ஸ்டேஜுக்கு பேர் வந்துட்டு இயர்லி ஸ்டேஜ் ஃபண்டிங் அப்படின்னு அர்த்தம். இதில் சீட் ஃபண்டிங், ஸ்டார்ட் அப் ஃபண்டிங், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபண்டிங் அப்படின்னு 3 கான்செப்ட் இருக்குது. சீட் ஃபண்டிங் அப்படின்னா பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த வெஞ்சர் கேபிட்டல்லேருந்து பணம் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ஃபண்டுக்கு பேர் சீட் ஃபண்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் அப்படின்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஹெல்ப் கம்பெனி டெவலப் தேர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ப்ராடக்டையோ சர்வீஸையோ டெவலப் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபண்டிங் அப்படின்னா ஃபண்டிங் டு ஸ்டார்ட் தேர் ஆப்ரேஷன், அவங்களுடைய ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபண்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் தான் இயர்லி ஸ்டேஜ் ஃபண்டிங் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பான்ஷன் ஃபண்டிங், அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பான்ஷன், விரிவாக்கம் செய்கிறதுக்காக வெஞ்சர் கேபிட்டல் மூலமாக பணம் வாங்குறதாங்கன்னா அதுக்கு பேர் எக்ஸ்பான்ஷன் ஃபண்டிங். எக்ஸ்பேண்டிங் தேர் ஆப்ரேஷன் ஆன் வேரியஸ் ஸ்டேஜஸ், எந்தெந்த ஸ்டேஜஸ்லாம் வாங்குறாங்கன்னு பார்க்குறோம். செகண்ட் ஸ்டேஜ் ஃபண்டிங், பிரிட்ஜ் ஃபண்டிங், மெசனைன் ஃபண்டிங். செகண்ட் ஸ்டேஜ் ஃபண்டிங் அப்படின்னா ப்ரொவைடட் டு ஃபர்ம் that are seeking to begin their expansion. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸை விரிவாக்கம் செய்கிறதுக்காக வாங்கக்கூடிய ஃபண்டுக்கு பேர், ஸ்டேஜுக்கு பேர் செகண்ட் ஸ்டேஜ் ஃபண்டிங் அப்படின்னு அர்த்தம். பிரிட்ஜ் ஃபண்டிங் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. பிரிட்ஜ் ஃபண்டிங் அப்படின்னா என்னென்னா, இவங்க வெளியே பிஸ்னஸ்க்கு கேபிட்டலை கலெக்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், அது வர்றது வரைக்கும் ஷார்ட் டேர்மாக ஒரு கேபிட்டலை இந்த வெஞ்சர் கேபிட்டலேருந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்காக அந்த லோன் வர வரைக்கும் இந்த ஃபண்டை வாங்கி தன்னுடைய பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் பிரிட்ஜ் ஃபண்டிங் அப்படின்னு அர்த்தம். எ ஃபார்ம் ஆஃப் இமீடியட் ஃபினான்சிங் ஆப்ஷன் தட் ஹெல்ப் அ கம்பெனி address its short-term expenditure until long-term funding is availed. அதாவது அவங்க லாங் டேர்ம் ஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, அது வர வரைக்கும் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்காக இந்த பிரிட்ஜ் ஃபண்டிங் ஃப்ரம் வெஞ்சர் கேபிட்டல்லேருந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு அவங்க கொடுக்குறனால இதுக்கு பேர் பிரிட்ஜ் ஃபண்டிங் அப்படின்னு அர்த்தம். அண்ட் லாஸ்ட்டு மெசனைன் ஃபண்டிங், ஆஃபர் டு எய்ட் கம்பெனி டூரிங் மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன். அதாவது இப்போ அவங்க எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது வேறு ஒரு கம்பெனியவோ வேறு ஒரு ப்ராடக்டையோ எங்களோட மெர்ஜ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஃபண்டுக்கு பேர் மெசனைன் ஃபண்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டேஜில் எக்ஸ்பான்ஷன் ஃபண்டிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ தேர்ட் அக்விசிஷன் ஃபண்டிங், அதாவது ஒரு பிஸ்னஸை ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 10 வருஷம். அடுத்து அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு ப்ராடக்டையோ அல்லது வேறு ஒரு கம்பெனியோ அவங்களோட சேர்த்துக்கிறாங்க. அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு தேவையான பணத்தை இந்த வெஞ்சர் கேபிட்டல் மூலமாக கலெக்ட் பண்ணுறதுனால
இது வந்து அக்யூசியேஷன் ஃபண்டிங் அப்படின்னு தாங்க. இதில் 2 ஸ்டேஜ் இருக்குது. அக்யூசியேஷன் ஃபண்டிங், மேனேஜ்மெண்ட் ஆர் லிவரேஜ்ட் பைஅவுட் ஃபண்டிங். ஹெல்ப் ஃபர்ம்ஸ் அக்யூர் செர்டைன் ஏரியா ஆஃப் அனதர் பிஸ்னஸ். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே அவங்களோட பிஸ்னஸை இன்னொரு பிஸ்னஸோட சேர்த்துக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஃபண்டுக்கு பேர் தான் வந்துட்டு அக்யூசியேஷன் ஃபண்டிங், பர்டிகுலர் பிஸ்னஸ் ஏரியாவில் மட்டும். அண்ட் நெக்ஸ்ட்டு உள்ளது வந்துட்டு ஆஃபர் டு அசிஸ்ட் கம்பெனி இன் அக்யூரிங் அனதர் கம்பெனி ஆர் ப்ராடக்ட். இது நாட் ஓன்லி இந்த பர்டிகுலர் ஏரியா, ஏதாவது ஒரு ஏரியாவில் ஹோல் வேர்ல்டில் எந்த ஏரியாவிலேருந்து ஒரு ப்ராடக்டையோ ஒரு கம்பெனியோ அவங்களோட மெர்ஜ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஆர் லிவர்ஜ்டு பைஅவுட் ஃபண்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங். இதில் டாப் மோஸ்ட் வெஞ்சர் ஃபண்டு, அதாவது இந்தியாவில் டாப் மோஸ்ட் வெஞ்சர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இவங்க 4 பேர் வந்து டாப் மோஸ்ட்: அசல் பார்ட்னர்ஸ், ஹெலியன் வெஞ்சர் பார்ட்னர்ஸ், நெக்சன்ஸ் வெஞ்சர் கேபிட்டல், ப்ளூம் வெஞ்சர்ஸ். நிறையா பேர் இருக்காங்க. இவங்க டாப் மோஸ்ட், அதாவது பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறவங்க, ஃபினான்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுறவங்க, இவங்க தான் டாப் மோஸ்ட் வெஞ்சர்ஸ். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.